11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி புக்கில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் எதுன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் மேபி அதிகமாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் வந்து நமக்கு ஆக்சுவலி செல்சியஸ் டு கெல்வின், ஃபாரன்ஹீட் டு கெல்வின், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அண்ட் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஸோ 4 விதமான ஃபார்முலாவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செல்சியஸில் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து அதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா we should use this formula, which is for example இப்போ செல்சியஸ் வந்துட்டு ஒரு 30 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறாங்க. அது கெல்வினா மாற்றணும்னா இங்கே 30 டிகிரி ப்ளஸ் 273 ஆட் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் நம்மளோட கெல்வின் டிகிரி, விச் இஸ் அந்த கெல்வினில் இங்கே என்ன வேல்யூ வருதோ இந்த சியுமே ஒரே இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம 30 வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், லைவாக உங்களுக்கு பண்ணி கேட்டுறேன். இஃப் யூ ஆட் 30 ப்ளஸ் 273 we will end up with the answer. So 273, 30 is nothing but 283, 293 and 303. So 303 Kelvin. இதுதான் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் மற்றது எல்லாமே. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணி காமிச்சு எங்கே நம்ம சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமே. அடுத்து வந்து ஃபாரன்ஹீட் டு கெல்வின். ஸோ இதில் வர எஃபோட வேல்யூவை வி ஷுட் சப்ஸ்டியூட் ஹியர். இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி வில் கெட் தி ஆன்சர். அண்ட் இதுதான் ஃபாரன்ஹீட் டு கெல்வினோட ஃபார்முலா. So we have Celsius to Fahrenheit formula here, right up, and Fahrenheit to Celsius formula, right up. ஸோ இந்த 4 ஃபார்முலாவே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் இப்போ எழுதுகிற எக்ஸாம் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் எழுத போகிற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ.